ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய எலுமிச்சை புளியை ஊற வச்சுக்கோங்க. இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான மொச்சக்கொட்டை கத்தரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 150 கருப்பு மொச்சையை நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் அவிக்கனாலும் அவிச்சுக்கோங்க. 4 விசில் விட்டு அவிச்சுக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நூற்றம்பது பெரிய வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. இந்த காரக்குழம்புக்கு முழுசாக சேர்த்தா தான் நல்லா சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. 10-15 பூண்டு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே. ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மசாலா தீஞ்சு போயிடும். ரெண்டு சில் தேங்காய் நான் மிக்ஸி ஜாரில் ஒரு தண்ணி சேர்க்காமல் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவினாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா அதில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேங்காவை சேர்த்து. இது எங்கள் வீட்டு கத்திரிக்காய் செடியில் விளைஞ்ச கத்திரிக்காய், ப்ளூ கலர் கத்திரிக்காய். ப்ளூ கலர் கத்திரிக்காய் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் அஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையான அளவு சின்ன வெங்காயம் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டும் தக்காளி சேர்த்துருக்கோம். அதில் 2 தக்காளி, இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு கத்திரிக்காய் நீள நிலமாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கத்திரிக்காய் கிண்டி விட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு என்றைக்குமே நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் காய்கறிகள் நல்லா மிக்ஸ் ஆகும். உப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. . 1 1/2 ஸ்பூன் 1 1/2 ஸ்பூன் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 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 1 1/2 ஸ்பூன் கருவேப்பிலை சேர்த்துக்கோ
அரைச்சி வச்சு அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. தேங்காயெல்லாம் அரைச்சோம்னா தக்காளிலாம் சேர்த்து அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வந்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். அது நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலே அந்த கத்திரிக்காயோடு சேர்த்து நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கரைச்சி வச்ச இந்த புளி கரைசலை வந்து இந்த ஜாரில் சேர்த்து அதையும் கழுவி வாணலில் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்க அந்த புளி கரைசலை வாணலில் சேர்த்துக்கோங்க. அந்த மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த அவிச்சு வச்ச கருப்பு மொச்சக்கொட்டையை வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தால் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப சத்து தான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே மேலாக்க பிரிஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி வந்தாலே குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான மொச்சக்கொட்டை கத்தரிக்காய் காரக்குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். குழம்பு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, அப்போ சாப்பிட்டா எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ தகன்னு மினுங்குது பாருங்கள் குழம்பு. அப்போ சாப்பிட்டா எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அந்த சாதத்தில் அந்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிடும்போது சாப்பாடு கொஞ்சம் சூடாக இருக்குது. அதான் சாப்பாடு வந்து மிக்ஸ் பண்ணவே முடியல, பிசையவே முடியல. அந்த மொச்சக்கொட்டைலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.